வணக்கம். இந்தியா டுடே ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேசத்தினுடைய மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு துறை வாரியா அவர்கள் கிட்ட கருத்து கணிப்பை எடுப்பாங்க. அரசியல்ல இருந்து, பிசினஸ்ல இருந்து, விளையாட்டுல இருந்து, சினிமா வரைக்கும் கருத்து கணிப்பை எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிடுவாங்க. அவர்களினுடைய சமீபத்திய மூட் ஆஃப் தி நேஷன் இந்த மாதம் வெளிவந்திருக்குது. ஸோ அதுல ரீசென்ட்டா தேர்தலை சந்திக்கவிருக்கக்கூடிய மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்ல இன்றைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா, யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கணிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 5 மாநில தேர்தல் அடுத்து காத்திருக்குது. ஸோ அதுல நாம மூட் ஆஃப் தி நேஷன்ல தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 2 மாநிலத்திலயும் இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வீடியோல நாம கேரளா கேரளால இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகளை நாம தெரிஞ்சுக்கலாம். இது லோக்சபா தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பா இருந்தாலும் அடுத்து தேர்தல் நடைபெறவிருக்கிறது. சட்டசபை தேர்தல் நடைபெறவிருக்கிறதுனால மக்களினுடைய மனநிலைமையில யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கேரளாவை பொறுத்த மட்டும் எல்டிஎஃப், யுடிஎஃப், பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டி இருக்குது. எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி, யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி, என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி. ஸோ மூட் ஆஃப் தி நேஷன்ல கேரளாவினுடைய மனநிலை எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு டேட்ல கேரளால தேர்தல் நடந்தது அப்படின்னா யூடிஎஃப் 40% வாக்கையும், எல்டிஎஃப் 28% வாக்கையும், பிஜேபி 25% வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. போன மூட் ஆஃப் தி நேஷனோட கம்பேர் பண்ணும் பொழுது யூடிஎஃப் 1% வாக்கை இழக்கிறாங்க, எல்டிஎஃப் 3% வாக்கை அதிகப்படுத்துறாங்க, பிஜேபியும் 1% வாக்கை அதிகப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது மொத்தமா இருக்கக்கூடிய 20 இடங்கள்ல யூடிஎஃப் 18 இடத்துலையும், பிஜேபி 2 இடத்துலையும் எல்டிஎஃப்க்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஜேபி ஒரு இடத்தை அதிகமாக கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 18 இடத்தை யூடிஎஃப் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கேரளால இன்றைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா வெற்றி வாய்ப்பு இப்படித்தான் இருக்கும். மக்கள் மனநிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா டுடே சி ஓட்டர் அவர்களினுடைய மூட் ஆஃப் தி நேஷன்ல. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.